ஏற்கனவே ஆண்டவராலே போஷிக்கப்பட்ட ஆடு இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. அது வழி தப்பி போயிருக்கிறது. இந்த வசனம் பின்மாற்றக்காரர்களை குறித்ததான வசனம். கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர் அவர் மாத்திரமே. நாம வழி தப்பி போனாலும் நம்மை தேடி வந்து மந்தையில இணைக்கிற மேய்ப்பர் அவர். ரெடியா சொல்லுங்க. யோனா வழி தப்பி போனார். ஆண்டவர் அவரை கண்டுபிடித்து மீண்டுமாய் கொண்டு வந்து தம்பிய நோக்கத்தை யோனா மூலமாய் நிறைவேற்றினார். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் வழி தப்பி போனாலும் அவர் நம்மை விடுவதில்லை. நகோமி வழி தப்பி போனாங்க. பஞ்சம் வருகிறதே, இந்த ஊர்ல நம்ம பிழைக்க முடியாது, நம்ம வசதியாய் வாழ பக்கத்துல இருக்கிற மோவாப் தேசத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நகோமி என்ன பண்ணிட்டாங்க? வழி தப்பி போயிட்டாங்க. ஏற்கனவே ஆண்டவரால் போஷிக்கப்பட்ட, ஏற்கனவே ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட, ஏற்கனவே ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்ட நகோமி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது வழி தப்பி போகுது. ரெடியா சொல்லுங்க. பாருங்க, இளையகுமாரன் தகப்பனாலே போஷிக்கப்பட்டான், தகப்பனாலே வளர்த்து ஆளாக்கப்பட்டான், தகப்பனாலே செழுமையாய் வாழ்ந்தான். வழி தப்பி போனான், காணாமல் போனான். ஆனால் நகோமியை மீண்டுமாய் தொழிலாளர்களுக்கு கொண்டு வந்த தேவன், இளையகுமாரனை மீண்டுமாய் தகப்பனிடத்தில் கொண்டு வந்த தேவன், யோனாவை மீண்டுமாய் கொண்டு வந்து தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தேடி கண்டுபிடித்த தேவன். இன்றைக்கு நாமும் கூட எப்படி ஆயிரம் மிஸ் ஆயிடலாம், எப்படி ஆயிரம் ஆண்களுடைய பார்வையில் ஒழித்துக் கொள்ளலாம், மறைந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மள விட மாட்டார். சொல்லுங்க. அவர் நம்மை விட்டு கடந்து போகிற தேவன் இல்ல, நம்மை தேடி நம்முடைய நிலையில நம்மை நிறுத்துகிற தேவன். மேல இருக்கிற இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கணும். பாருங்க, 174வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆதலாய் இருக்கிறேன். ரட்சிப்பு என்றால் நல்ல புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பு என்றால் விடுதலை என்ற அர்த்தம். ரட்சிப்பு என்றால் என்னது? விடுதலை. அப்போ விடுதலை இல்லாமல் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ விடுதலை இல்லாம யாரால கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களாலே, பிசாசுடைய கிரியைகளாலே, பாவங்களாலே, இந்த உலக இச்சைகளாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதான் பவுல் சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுக்கு அந்நியராய் இருந்தீர்கள், தேவனுக்கு தூரமாய் இருந்தீர்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே உங்களை என்ன பண்ணாரு? சொந்தமாக்கி கொண்டார். நடுவாய் இருந்த சுவரை என்ன பண்ணாரு? உடைச்சு எரிச்சிட்டார். தேவாலயத்தின் திரைச்சியை கிழிச்சிட்டார். தேவனுக்கு விரோதமானவர்களாய், தேவனுடைய கோபத்தை சுமந்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வசனம் சொல்லுங்க, ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று சாமக்காரனை போல ஆண்டவரே உங்களை தரிசிக்கும்படியாக, உங்களை பார்க்கும்படியாக, உங்களுடைய ரட்சிப்பை நாம் உணரும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மை எப்படி ஆகிலும் கண்ணியிலும், சுருக்கிலும், பிரச்சனைகளிலும், பாவத்திலும் சிக்க வைத்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெஞ்சிக்கிற சிங்கத்தை போல கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கெடுக்க நினைக்கிறான். அதான் சொல்ற, ஆண்டவர் ரட்சிப்பில் நான் ஆவலா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறேன். நேற்று ரட்சிச்சிட்டீங்க, அதனால இன்னைக்கு நான் பரிசுத்தமான வாழ, இனிமேல் பாவம் சொல்ல முடியாது. படிக்க விழுந்தா விடுதலையோட பாவமா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கான். தேவனுடைய சமூகத்தை விட்டு எந்த நேரமும் இறக்கப்படுவதற்கு
ஆயத்தமா இருக்கிறான். பிசாசு அப்படிப்பட்டதான வஞ்சக வலைகளை இந்த கடைசி நாட்களிலே, சுருக்குகளை, கன்னிகளை, அவனுக்கு கவர்ச்சிகளை காட்டி, அவருடைய தரிசனங்களை கெடுத்து, அவருடைய பாதையை திசை திருப்பி, அவன் செவ்வனே நடக்க வேண்டிய வழியில் இருந்து அவரை விலக்கி தவறான பாதைகளிலே சிம்சனை போல வழிநடத்த பிசாசு என்ன சொல்றான்? கடைசி காலம் என தருமையானவர்களே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவராலே தெரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு பைபிளை கையில் வச்சிருக்கிறவன் தான் நிறைய உலக காரியங்களில் ஈடுபட்டு பிசாசுடைய மொத்த உருவமா இருக்கிறான். இந்த வசனத்துக்கு கிட்ட இன்னொரு வசனம் இருக்குது. என்னுடைய வேதம் எனக்கு எனக்கு மன மகிழ்ச்சி. நம்முடைய மகிழ்ச்சி எதுவா இருக்குது? சினிமா தியேட்டரா? நம்முடைய மகிழ்ச்சி எதுவா இருக்குது? ஆடம்பரமா, ஆசாவசங்களா, வைன் ஷாப்பா? நம்முடைய மகிழ்ச்சி களியாட்டுகளா, செல்போனா? நம்முடைய மகிழ்ச்சி எதுவா இருக்கிறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய அலங்காரமா? நம்முடைய படிப்பா? இவர் சொல்றாரு, வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் கொடுக்கிற எந்த மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆதம் கிட்ட ஆண்டவர் வந்து ஏவாள படைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டை காட்டியிருப்பாரு, மாட்டை காட்டியிருப்பாரு, புலிய காட்டியிருப்பாரு, சிங்கத்தை காட்டியிருப்பாரு. அந்த வசனம் சொல்கிறது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. எல்லா பெரும் சிவங்களையும் ஆதாமையும் படைச்சுட்டு ஆதாம் எது மேலேயாவது அபேக்ஷன் ஆவாரா? எது மேலாவது பிரியமா இருப்பாரா? ஏதாவது ஆதாம் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதாம் தலையை குத்த விட்டு கவலையா உட்கார்ந்து இருக்கிறதா? ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பதான் பார்த்தாரு ஏவாள இல்லையா, அவருக்கு நிகரான சரீரத்திலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி பார்த்தாரு. உடனே இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடினாலே இவள் எதற்காக அவருக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லை. மிருகங்களோட சந்தோஷமா இருப்பானா இல்ல, பறவைகளோட சந்தோஷமா இருப்பானா இல்ல, நீர்நிலைகளோட சந்தோஷமா இருப்பானா இல்ல, பரவசரி பெண்களோடு ஒண்ணுமே சந்தோஷம் தரல அவருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுடைய வேதம் தான் என்னுடைய மகிழ்ச்சி. இந்த உலகத்துல ஏதாவது நம்மை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம முயற்சி எடுத்தோம். இந்த முயற்சிகள் எல்லாம் வீண். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அதனுடைய முடிவோ மரண வழி. அப்ப மரண வழிக்கு போனோம்னா அதுக்கு ஒரு கூலி இருக்கு, அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. அந்த சம்பளம் தான் பாவத்துக்கான சம்பள கூலி, மரணம். ஆனால் உன்னுடைய வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நம்ம நேசிச்சா சமாதானம். போன வாரத்தில் பார்த்தா இந்த வார்த்தை, அதுவே என்னுடைய மனமகிழ்ச்சி. உலகத்துல எந்த காரியத்தாலும், எந்த விதமான செய்கையாலும், எந்த விதமான பொருட்களாலும் என்னை திருப்திப்படுத்த முடியாது. எனக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறானா, அது அந்த வேதம் தான்.